டெல்லி சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா, ஆம் ஆத்மி இரண்டு கட்சிகளுமே ஆட்சி அமைக்க மறுத்துள்ளன. இதனால் தலைநகரில் குழப்ப நிலை நீடிக்கிறது. 70 சட்டசபை தொகுதிகளை கொண்ட டெல்லி தேர்தல் முடிவுகள் ஞாயிறன்று வெளியானது. பாரதிய ஜனதா 31 இடங்களிலும், ஆம் ஆத்மி கட்சி 28 இடங்களிலும் வெற்றி பெற்றது. டெல்லியை தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் கட்சி வெறும் 8 இடங்களையே பெற முடிந்தது. ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் டெல்லி முதல்வர் ஷீலா தீட்சித் தோல்வியடைந்தார். பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியான அகாலி தளம், ஐக்கிய ஜனதா தளம், சுயேச்சை தலா ஒரு இடங்களை பிடித்துள்ளன. ஆட்சி அமைக்க 36 இடங்கள் தேவை என்ற நிலையில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. அகாலி தளம் கட்சியின் ஒரு சீட்டை சேர்த்து பாரதிய ஜனதாவின் பலம் 32ஆக மட்டுமே உள்ளது. மெஜாரிட்டிக்கு இன்னும் 4 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாரதிய ஜனதா முதல்வர் வேட்பாளர் ஹர்ஷ்வர்தன் தான் ஆட்சி அமைக்க உரிமை கோரப்போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார். 28 இடங்களை பிடித்துள்ள ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். பாரதிய ஜனதா, காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுமே யாருக்கும் ஆதரவு அளிக்கப் போவதும் இல்லை, கேட்கப் போவதும் இல்லை என்று கூறியுள்ளது. தங்களை ஆட்சி அமைக்க அழைத்தாலும் ஏற்க மாட்டோம் என்று கூறியுள்ள ஆம் ஆத்மி கட்சியின் அரசியல் ஆலோசனைக் குழு உறுப்பினர் யோகேந்திர யாதவ், எங்களை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதாவுக்குத்தான் ஆட்சி அமைக்கும் பொறுப்பு இருக்கிறது என்றும் கூறினார். மறு தேர்தலுக்கு தயார் என்பதே ஆம் ஆத்மி கட்சியின் நிலையாக உள்ளது. कांग्रेस या बीजेपी का समर्थन करना या कांग्रेस या बीजेपी से समर्थन लेके सरकार बनाना, इसके लिए हम कोई गठजोड़ नहीं करेंगे, कोई कुछ नहीं करेंगे। ऐसी स्थिति में क्योंकि हंग असेंबली है और हंग असेंबली में अगर दोबारा चुनाव के लिए विकल्प है तो उसी का ऑप्शन बचेगा. அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா, ஆம் ஆத்மி கட்சி இரண்டுமே ஆட்சி அமைக்க உரிமை கோர மறுத்துவிட்ட நிலையில் குழப்பம் நீடிக்கிறது. ஆட்சி அமைக்க யாரை அழைப்பது என்று கவர்னர் நஜீப் ஜங் முடிவெடுத்த பிறகுதான் அடுத்து என்ன நடக்கும் என்பது தெரியவரும்.